ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RMSL vlog. நான் தாங்க உங்கள் புதூர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம எதுக்கு நம்ம குட்டீஸ் ரெடியாக இருக்காங்க திருவிழாக்கு தாங்க. அப்படியே அண்ணி வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கோவில் கிளம்பியாச்சுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம், நம்ம தொட்டியத்தில் தாங்க இருக்குது. இந்த கோவில் பேரனா அருள்மிகு மதுரகாளியம்மன் பிடாரி கோவிலுங்க. இது வந்துட்டு வருஷம் எப்பயுமே பங்குனி மாதத்தில் வந்துட்டு இந்த கோவில் வருஷம் தவறாமல் இந்த கோவிலுக்கு திருவிழா நடக்குங்க. இந்த கோவிலில் வந்துட்டு என்ன எதுனா 2 தேர் இருக்குங்க. ஒரு பெரிய தேர், சின்ன தேர்னு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு இந்த சாமி வந்துட்டு 2 தேர் தூக்குறது தாங்க வழக்கம். அதுதாங்க இந்த கோவில் வந்துட்டு ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு நைட்டு வந்துட்டு தலை அலங்காரம் பண்ணுவாங்க, பெரிய தேருக்கு சின்ன தேருக்கும். அதுக்கப்புறம் அதை பார்க்க தாங்க வந்திருக்கோம். ஆனால் வந்துட்டு இந்த ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி காலையில் தாங்க கோவிலை திறந்துருப்பாங்க. அப்படி காலையில் திறந்ததுக்கப்புறம் தீர்த்தம் கூட எடுக்கிறவங்க, பால் கூட எடுக்கிறவங்க காலையிலே எல்லாமே முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நைட்டில் வந்துட்டு தலை அலங்காரம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு தேர் தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு வந்து தேர் வந்துட்டு எந்தெந்த வீதிக்கெலாம் போகுமோ அப்படி போயிட்டுருக்குங்க. சாமி வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நானும் தம்பி அவங்க அப்பாவும் வந்துட்டு தூக்கி சாமி வந்து காட்டிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒழுங்காக தெரியல, நான் கொஞ்சம் லாங்கில் இருந்தோம், குழந்தைங்கள வச்சதுனால உள்ளே போக முடியலங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே தெரிஞ்சுக்கிட்டோம், சாமி வெளியே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தலையலங்காரம் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தலையலங்காரத்தை பார்க்கறதுக்காக. இங்கே பாருங்கள், வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க. சாமி மட்டும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு சாமியை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா ஷோல்டரில் ஏறி பாப்பா உட்காந்துக்கிட்டா. இங்கே பாருங்கள், எனக்கு இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அப்பா எங்களை சின்ன பிள்ளையில இப்படி தான் என்னை தூக்கி வச்சுருந்தாரு. எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு தலையலங்காரம் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த ஏரியா சைடு இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு சரியான கூட்டம் பாருங்கள். எல்லாருமே வெளியிலேருந்தும் வருவாங்க. கூட்டத்தை பார்த்தாவே தெரியும், சரியான கூட்டங்க. உள்ளே போயிட்டால் வெளியே வர முடியாது, அந்தளவுக்கு கூட்டம். அப்படி சரின்ட்டு தலையலங்காரம் பண்ணுறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நின்றுக்கிட்டு இருக்காங்க தேரில். இனிமேல் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலையலங்காரம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் எப்பயுமே வருஷங்க கடைசி நாள் இன்னும் சூப்பராக இருக்கும், கெடா வெட்டு. அதையும் பார்க்கலாங்க. அது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ தலையலங்காரம் ஏறுதுங்களா பாருங்கள், இழுக்கிறாங்க பாருங்கள், அது பார்த்தா தெரியும். சரியான சவுண்டுங்க, விசில் சவுண்டு, சரியான சவுண்டுங்க. யாரும் சரியான எல்லாருமே கத்திக்கிட்டு ஜாலியாக அந்த தலையலங்காரம் ஏறும்போது எல்லாத்துக்கும் வாயிலேருந்துமே ரொம்ப சவுண்டு தாங்க வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அம்மன் தலையலங்காரம் பண்ணும்போது அப்படி ஒரு சந்தோஷங்க. எல்லாத்துக்குமே அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம். அவங்கள மீறி சவுண்டு விட்டுட்டு இருந்தாங்க. நானே ஒரு சில நேரத்தில் அந்த தலையலங்காரம் ஏறும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சரின்ட்டு வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தலையலங்காரம் ஒரு பக்கம் நடக்க, வெடிக்க அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து சவுண்டோட சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சரிட்டு நாங்களும் ஒரு செல்ஃபி எடுத்து தலையலங்காரம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ பெரிய தேருக்கு, சின்ன தேருக்கு உடனே பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது டைம் ஆகும்னு சொல்லவும் சரி வந்து கடை வீதிக்கு போகலான்ட்டு வந்துட்டாங்க. கடை வீதிக்கு போகலான்னு வந்ததுக்கப்புறம் சரியான கூட்டங்க, சென்டரில் மாட்டிக்கிட்டோம். சரி வந்துட்டு வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. பாருங்கள், தலையலங்காரத்தை வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்துட்டு காலையில் தான் வந்துட்டு சின்ன தேருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. குட்டீஸில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. சரின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள், ஓரமாக வந்து நின்றுட்டோம். ஏன்னா இந்த பக்கம் கூட்டம், இந்த பக்கமும் கூட்டம். அதுக்கப்புறம் தேர் வந்து பூ கொண்டு போகிறாங்க தேருக்கு. அதுக்கப்புறமேட்டு கடைக்குள்ளே போயிட்டுங்க. கடைக்குள்ளே போனது ஸ்நாக்ஸ் பாருங்கள். இது வந்து சேர் மிட்டாயும் பூந்தி தாங்க இதில் இங்கே ஃபேமஸ்ஸு. எப்போயுமே வருஷம் பாருங்க கலராக இருக்குது. நிறையா வந்துட்டு மூடி வச்சுருக்காங்க. நமக்கு எந்த கலரில் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி சரிட்டு கடை வீதிக்கு போனதுக்கப்புறம் டெடி நிறையா வந்துட்டு பொருளெல்லாம் இது வந்து எது எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேர்த்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு
இது வந்து பலூன் சுட்டா டெடி தருவான்னு சொன்னாங்க. ஆனால் டெடி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு அது சுட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டோங்க. ட்ரை பண்ணியிருக்கலாம், சரி இருந்தாலும் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் சரிட்டு இந்த பால் உருட்டி போடுவாங்க, நம்ம குழந்தைங்களே கொடுத்தாலும் போட்டுருவாங்க. சரிட்டு அந்த விளையாட்டு விளையாட போயிட்டோம். அந்த பால் கொடுப்பாங்க, ஒரு 6 பால் கொடுப்பாங்க. அந்த 6 பாலில் வந்துட்டு இந்த நம்பர் என்ன நம்பர் வருதோ, டோட்டல் பண்ணி என்ன நம்பர் வருதோ அந்த பொருள் கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு தம்பி ஜம்பிங் விளாண்டுட்டு அப்புறமேட்டுக்கு நாங்கள் எது எடுத்தாலும் 16 ரூபான்னு சொன்னாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு தம்பிக்கு வந்துட்டு கடைசியாக வந்துட்டு பலூன் ஒன்று வாங்கிட்டு, ஏன் கடைசியாக பலூன் வாங்கினோன்னா அப்போ தாங்க கொஞ்சம் உடையாமல் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது இன்னொரு பூத்தேர் வந்துச்சுங்க, அந்த அம்மனையும் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.